வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாடி லூஸுக்கும் இடுப்பு லூஸுக்கும் 10 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் வரும். அந்த மாதிரி ப்ளவுஸை நீங்கள் எப்படி தைச்சிருப்பீங்க, அந்த மாதிரி தைச்சிருக்கீங்களாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எவ்வளோ சிரமம், அது எப்படியெல்லாம் டிச் பண்ணும்போது பிரச்சனை வருங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், இது பாடி லூஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு பார்க்கலாம். 19 இருக்குது. 19ன்னா மொத்த சுற்றளவு 38. இப்போது இடுப்பு அளவு பார்த்திங்கன்னா, இந்த வி பட்டியிலேருந்து அளந்துக்குங்க. 28 இருக்குது. 28 28 வருது. 29ன்னு கூட வச்சுக்கோங்க. அப்போ பார்த்திங்கன்னா 28 ஒரு பாடி லூஸு 38 எவ்வளோ பாருங்கள், 10 இன்ச்சு டிஃபரன்ஸ் வருது. இந்த 10 இன்ச்சு டிஃபரன்ஸ் வரும்போது எப்படி நம்ம சைடு ஜாயிண்ட் பண்ணும்போது ஏற்ற இறக்கம் அதிகம் வரும். இது இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இது ஒரு ஜென்ஸ் டைலர் தைச்சி கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. ரொம்ப குட்டியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா எப்படி கிராஸ் பண்ணி வெட்டுவாங்க. இந்த ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ பாருங்கள், இங்கே பாடி லூஸ் 9.5 இருக்கும். இப்படி வச்சு பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம கட் பண்ணுவோம். கழுத்து கட் பண்ணுவோம், ஆம்போல் கட் பண்ணுவோம். ஆனால் இடுப்பு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுவோம் பார்த்திங்களா. அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கவே முடியாது, ரொம்ப சிரமமாக வரும். இப்போ பாருங்கள், 9.5 இருக்குங்களா. இப்போது அதே 9.5 இப்படி வைங்க. 2 இன்ச்சு கிராஸ் பண்ணி கட் பண்ணியிருக்காங்க. இந்த 2 இன்ச்சு கிராஸ் பண்ணி கட் பண்ணங்காட்டி தான் அந்த இடுப்பு நம்ம பொதுவாக ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுவோம். இப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்படி இருக்கும் ப்ளவுஸ். பார்த்திங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுவோம் பேக் சைடு. இந்த ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி கட் பண்ண மாட்டாங்க. இப்படி வரும். இந்த பாடி லூஸ்லேருந்து இப்படி வந்துடும். இந்த அளவு தான் எடுத்துக்குவாங்க ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி கட் பண்ணும்போது தான் அந்த 10 இன்ச்சு டிஃப்ரென்ஸை நம்ம கிராஸ் பண்ணி நம்ம தைக்க முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த முன் பீஸ் பாருங்கள். முன் பீஸு பேக் சைடு விட 2 இன்ச்சு கம்மி பண்ணி வச்சுருக்காங்க. இடுப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு 15 வருது. இப்போது முன் சைடு பார்த்திங்கன்னா 6.5 13 2 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் சைடு. இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாயிடும். எப்படி பார்த்திங்கனாலும் நீங்கள் இந்த சைடு ஜாயின் பண்ணும்போது இதே நேராக இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி நம்ம பேக் சைடு ஃப்ரண்ட் சைடும் இப்படி தான் கட் பண்ணுவோம். ஃப்ரண்ட் சைடு எப்படி கட் பண்ணுவோம், இப்படி இருக்கும். இதுவும் இப்படி தான் இருக்கும். இது நீங்கள் சைடு கட் பண்ணும்போது எப்படி நீங்கள் 10 இன்ச்சு கம்மி பண்ணுவீங்க, அது கம்மி பண்ணவே முடியாது. இந்த மெத்தேடில் நீங்கள் பேக் சைடு 2 இன்ச்சு இப்படி குறுக்கிடணும். இப்போ 15 இன்ச்சு இருக்குங்களா, 15க்கு 7.5 வைக்கணும். 7.5 வச்சுட்டு பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, அப்புறம் சைடு துணி விடுறதுக்கு 1.5 இன்ச்சு. இது போல் விட்டு நீங்கள் கிராஸ் பண்ணி ப்ளவுஸ் போட்டு அளந்து கட் பண்ணும்போது மட்டும்தான் இது சரி வந்துச்சு. ஃபஸ்ட்டு 2 ப்ளவுஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஒரு ஸ்ட்ரைட்டாக போடவே முடியல. இது பார்த்திங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் முன் பீஸு கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஸ் அவ்வளோவா எடுக்கலை, நேராகவே எடுத்திருக்காங்க. ரொம்ப குட்டியான இது 38 இன்ச்சு ப்ளவுஸுனாலும் இடுப்பு 10 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் வரும்போது தைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ப்ளவுஸு நான் அளவெடுத்து பேப்பர் கட்டிங் போட்டு தைச்சேன். அப்போது சரியே வரல. சைடு ஜாயிண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பீஸுக்கும் இந்த பேக் பீஸுக்கும் சரியே வராது. இது பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கும், இவ்வளோதான் இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறது, ப்ளவுஸு வச்சு நீங்கள் அப்படியே அளந்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தந்த ஷேப்புக்கு அந்தந்த துணி வந்துடும். இப்போ பேக் சைடு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவீங்க, பேக் சைடு துணி வந்துடும். அதே போல் ஃப்ரண்ட் சைடுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த பட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் கட் பண்ணணும். இந்த பட்டியை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த பட்டிக்கு தகுந்த மாதிரி முன் பீஸு கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சைடு ஜாயிண்ட் பண்ணும்போது சைடு ஏற்ற இறக்கம் வராது. இந்த சைடு அதிகமாக வராது. இந்த முன் பீஸ் எப்படி கட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், இப்படி இருக்கும். இப்போது ஆம்போல் இப்படி வச்சுங்க, இப்படி இருக்குங்களா. முன் பீஸ் இப்படி வளைஞ்சிருக்கும். இது நேராக இதே ஷேப்புக்கு எடுக்க மாட்டாங்க. இதுவும் கிராஸ் இப்படி எடுத்து இந்த வளைவு இப்படி கொண்டு போகணும். இப்போது இந்த தனியாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி இருக்கும் முன் பீஸு, இப்படி இருக்கும். இந்த மாதிரி வரைஞ்சி முன்னாடி பீஸு இப்படி இருக்கும்.
இதை அப்படியே வச்சு தைச்சிங்கன்னா பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் வச்சு தைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வரவே வராது. இந்த இடத்துல வந்து 3/4 இன்ச்சு வந்து இப்படி கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணும்போது இந்த போட் ஷேப் மாதிரி இருக்கிறது கீழே இருக்கும். இந்த கீழே இருக்கிறது பாருங்கள், இங்கேருந்து இந்த பேக் சைடு வந்து நம்ம வச்சு தைக்கும்போது கீழே வந்துடும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த இது இப்படி கொண்டு போகணும். இப்போ பார்த்திங்களா அந்த ஷேப் வந்துருச்சு, முன்னாடி ஒரு ஷேப் வந்துருச்சு. இது போல் தான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து இது வந்து ஜென்ட்ஸ் தைச்சி கொடுத்ததான். அவங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து எப்பயுமே போடுற கட்டிங் மாதிரி போட்டேன், சரியாக வரல. எல்லா ப்ளவுஸும் ஒரே மாதிரி வராது. தையல் கிளாஸுக்கு போனீங்கன்னா கூட நீங்கள் ஒரே மெத்தடு தான் சொல்லி தருவாங்க. ஏன்னா எவ்வளவோ பிரச்சனை வரும், அந்த எல்லா பிரச்சனையுமே அங்கே தைச்சிட்டு இருக்கும்போதே நமக்கு வராது. நாம் தனியாக வந்து கடை வச்சு வீட்டில் தைக்கும்போது தான் சில ப்ராப்ளமெல்லாம் வரும். அப்போ தான் நம்ம வந்து சரி பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா முன் பீஸ் கூட குடையில பார்த்தீங்கன்னா தெரியும், முன் பீஸு கூட குடையில, கைக்கு மட்டும்தான் குடஞ்சி கட் பண்ணியிருக்காங்க. இந்த பேக் சைடும் முன் பீஸும் ஒரே அளவு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் கவனித்து பார்த்தீங்க எவ்வளோ சின்னது பாருங்கள். இந்த முன் சைடு ப்ளவுஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இது வந்து தைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். பாடி லூஸுக்கும் இடுப்பு லூஸுக்கும் 10 இன்ச்சு வர டிஃப்ரென்ஸ் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீங்கள் இந்த மெத்தடில் கட்டிங் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி போடணும். ஃப்ரண்ட் சைடு வந்து இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். இந்த கீழே வர்றதை வந்து 3/4 இன்ச்சு இப்படி பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் மேலே தூக்கினீங்கன்னா தான் உங்களுக்கு பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் கரெக்டாக வரும். நம்ம இந்த பட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த துணியை வந்து குறுகலாக பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் வச்சு தைக்கும்போது 10 இன்ச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு தான் டாட் பிடிச்சிருக்காங்க. இவ்வளோ ப்ராப்ளம் வந்துச்சு. நான் 2 ப்ளவுஸ் வந்து பேப்பர் கட்டிங் போட்டு கூட கட் பண்ணி தைச்சி பார்த்தேன். அது அவ்வளோ சரி வரல. சைடு இணைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் மட்டும் போட்டு நான் கட் பண்ணி தைச்சி கொடுத்தா அதுக்கு அவ்வளோ கரெக்டாக வந்துச்சு. நான் அதனால தான் எப்பயுமே சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் வந்து வச்சு அப்படியே கட் பண்ணுங்கள். அது எத்தனை சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் உங்களுக்கு அளவுகள் கரெக்டாக வந்துடும். தைச்சி கொடுக்கவும் ஈஸியாக இருக்கும். அதே போல் இந்த பட்டி எவ்வளோ இருக்கோ அது மட்டும்தான் நீங்கள் வந்து துணியில் எடுத்துக்கணும். துணி எடுத்துகிட்டு இந்த பட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த முன் துணியை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த சைடு வந்து கீழே வராது. அருமையாக இருக்கும் இந்த மாதிரி டிப்ஸு. இந்த மாதிரி அதிகம் டிஃப்ரென்ஸ் வர்ற ப்ளவுஸ் எல்லாம் நீங்கள் இந்த மெத்தடில் தைச்சி கொடுத்து பாருங்கள். அதே போல் இந்த முன் பீஸெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். ரொம்ப இப்படி இருந்துச்சுன்னா இந்த பீஸும் முன்னாடி குடஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். இது வந்து முன்னாடி பீஸு வந்து குடையலை, கையை மட்டுமே 1/2 இன்ச்சு வந்து குடஞ்சி கட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப குட்டி ப்ளவுஸுங்கிறதுனால இந்த மாதிரி அளவுகள்லாம் வரும். தையல் கிளாஸில் கூட இதெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. அங்கே பேசிக்காக நம்ம என்ன கற்றுக்குறோமோ அது மட்டும்தான் வரும். ஆனால் இதெல்லாம் நம்ம தைக்க நமக்கு பல ப்ராப்ளம் வரும். எல்லா ப்ளவுஸும் ஒரே மாதிரி வராது. இந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் வரும். உங்களுக்கும் இந்த சைடுலாம் ஏற்ற இறக்கம் அதிகமாக வந்துச்சுன்னா அதுக்கு இதுதான் காரணம். இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி பட்டி அளவே முன்னாடி வச்சு கட் பண்ணி தைச்சி பாருங்கள். அந்த பட்டிக்கு தகுந்த மாதிரி முன் பீஸை பொருந்துங்க பாருங்கள். சைடு வந்து வெளியே வராது. இது போல் தான் ஒவ்வொரு ப்ளவுஸும் நம்ம கண்டுபிடிச்சி அளவுகளெல்லாம் ஏன் இப்படி வருது, எதனால் மிஸ்டேக் வருது அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சு நம்ம அதன் போல் கட் பண்ணி தைச்சி தரணும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி குட்டி ஜாக்கெட் தைக்கிறது ரொம்ப பிரச்சனை. பெரிய ஜாக்கெட்டு கூட தைச்சிடலாம். அந்த அளவுகள் எல்லாமே பெருசாக இருக்கும், பிரச்சனை இல்லை. இந்த இடுப்பு சைஸும் பாடி சைஸும் 10 இன்ச்சு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் தைக்கிறது. அதுக்கு மெத்தேடு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த மாதிரி நீங்கள் இப்படி ஒரு கிராஸ் பண்ணிவிட்டு இந்த கிராஸ் இப்படி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு முன் பீஸு வந்து இந்த அளவுக்கு துணி இல்லாமல் போனதுனால உங்களுக்கு இடுப்பு சைடு வந்து கரெக்டாக வரும். இந்த பேக் சைடோட இடுப்பு சைடு வைக்கும்போது கரெக்டாக வரும். உங்களுக்கு இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒவ்வொரு ப்ளவுஸ் இது வித்தியாசமாக வரும்போது இப்படி தான் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணி நம்ம தைச்சி கொடுக்கணும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. அடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். பாய்.